இந்த வீடியோவில் 5 முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது சரியான டைமா அப்படிங்கிறது எந்த மாதிரி பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம செக் பண்ணணும் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ஆர்டர் சூட்டபிள், நீங்கள் வந்துட்டு மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒர்க் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம மார்க்கெட்டை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்துட்டு எந்த மாதிரி ஆர்டர் சூட்டபிள், எந்த மாதிரி ஆர்டர் வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சோன்னு போடலாம் அப்படின்னு அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஆர்டரும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த ஆர்டரோட ஒரு லைவ் டெமோவும் நான் காமிக்க போகிறேன். இன்னொன்று என்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போ கரண்ட்டாக எந்தெந்த ஸ்டாக்ஸ் வந்துட்டு பொட்டன்ஷியலாக இருக்குது இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஐடியா கொடுக்க போகிறேன். எந்தெந்த ஸ்டாக் எந்தெந்த ப்ரைஸ்லேருந்து எங்கே வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கும்போது சார்ட்டில் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு கிளியர் இண்டிகேஷன் கொடுக்கும். ஃபைனலாக நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் எந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்கணும், அதை எப்படி டைவர்சிஃபை பண்ணணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரியும். வாங்க இப்போ நம்ம சார்ட் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம சார்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். இல்லைனா நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட்டில் இருக்க எல்லா ப்ரீமியம் கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். உங்களுக்கு இன்ட்ராடே லைவ் டெமோடு இருக்கும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ், அப்புறம் கமாடிட்டியில் கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில் இந்த மாதிரி கமாடிட்டியில் ட்ரேட் பண்ணுற எல்லா கோர்ஸும் உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ்டு வரைக்கும் இருக்கும். நீங்கள் சைன்அப் பண்ணிவிட்டு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி இந்த 6 கோர்ஸும் நீங்கள் ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம். 8072210003. ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்திங்கன்னா, இது கரெக்டான டைமாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கூகுளில் போயிட்டுக்குங்க, நிஃப்டி அப்படிங்கிறத அடிச்சுக்கங்க, நிஃப்டி ஷேர் ப்ரைஸ்னு. ஏன்னா இந்த நிஃப்டி தான் நம்மளோட ஷேர் மார்க்கெட்டை ரெப்ரசன்ட் பண்ணும், இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எப்படி வந்துட்டு ஷேர் மார்க்கெட் பர்ஃபார்ம் ஆகிருக்கு. நம்ம ஷேர் மார்க்கெட்டில் எப்பவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் கீழே இருக்கும்போது தான் வாங்கணும், டாப்பில் போனோன்னா வாங்கக்கூடாது. பாட்டமில் இருக்கும்போது இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இது இப்போ பாட்டமில் இருக்கா டாப்பில் இருக்கா அப்படிங்கிறது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ 6 months சார்ட் நான் வந்துட்டு செட் பண்ணிவிட்டேன். நீங்களே கூகுளில் போய் பார்த்துக்கலாம். 6 months சார்ட் செட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம 6 months முன்னாடி இங்கே தான் கொரோனா ஹிட் ஆச்சு. மார்ச்சில் கொரோனா ஹிட் ஆனோன்னா பார்த்திங்கன்னா 12,000லேருந்து மார்க்கெட் இப்படி ரியாக்ட் ஆகிடுச்சு கொரோனாவில். ஸோ இந்த மாதிரி நியூஸ் ஈவெண்ட்ஸ்க்கு மார்க்கெட் நல்லா ரியாக்ட் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா 12,000லேருந்து 7,000 வரைக்கும் புள்ளிகள் இறங்கிச்சு. ஸோ அதே மாதிரி தான் எல்லா ஸ்டாக்கும் இறங்கியிருக்கும். ஸோ இப்போ நிஃப்டியே இறங்கும்போது எல்லா ஸ்டாக்கும் இறங்கிடும். இப்போ நிஃப்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12,000 பீக்கில் இருக்குது. அதாவது எப்போ Februaryயில் இப்போ விழுந்துட்டு மெதுவாக ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. இப்போ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 11,300 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்னும் இது ஸ்கோப் இருக்குது. நமக்கு 12,500 வரைக்கும் போயிருக்கு உங்களுக்கு. அது நம்ம இன்னும் பெரிய சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தெரியும். அதை டைரெக்டாக நம்மளோட இதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லாகின் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவாங்க. உங்களுக்குன்னு தனி லாகின், எல்லா சார்ட்டும் இங்கே லோட் பண்ணி ஒவ்வொன்றும் நம்ம கேண்டில்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 day வச்சுக்கிறேன்னா 1 day டைம் ஃப்ரேமில் வச்சு எவ்வளோ தூரம் மேலே போய், ஏன்னா கூகுளில் எக்ஸாக்டாக காமிக்காது, இதில் அக்யூரேட்டாக காமிக்கும் உங்களுக்கு. ஸோ மேலே போயிருக்கிறது பார்த்திங்கன்னா 12,450 வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல சார்ட் தெரியுதா உங்களுக்கு? அந்த சைடு தள்ளி வச்சு காமிக்கிறேன். இங்கே இந்த வாரத்தில் பாருங்கள். அதாவது 15 Januaryயில் உங்களுக்கு இப்போ 12,400 வரைக்கும் போயிருக்கு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இறங்கிடுச்சு கொரோனானால். இப்போ திருப்பி ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னும் நமக்கு இப்போ 11,300 இருக்குது. இன்னும் ஒரு 1000 points இன்னும் ஸ்கோப் இருக்குது நம்ம போகிறதுக்கு. ஸோ இப்படி போகும்போது நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸும் பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஆர்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ஒரு லைவ் டெமோ பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஃபெமிலியராக நமக்கு ஐசிஐசிஐ பேங்க் தெரியும், ஆக்சிஸ் பேங்க்கு, இந்த மாதிரி பேங்க் செக்டர் பார்க்கலாம். ஏன்னா பேங்க்கிட்ட நிறையா அமௌண்ட் இருக்கிறனால நம்ம அது எப்படியும் யாராவது கடன் கொடுத்து இது பண்ணிகிட்டே இருப்பாங்க. ப்ராசஸ் கம்பெனிஸ் கூட சில டைம் பாசிட்டிவாக இருக்கும், சேல்ஸ் இல்லைன்னா இவங்ககிட்ட எப்பவுமே வட்டி வந்துகிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம சில பேங்க்ஸ் எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க்கு லாஸ்ட் 6 monthsல 540 வரைக்கும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் கொரோனா ஹிட் ஆனால மார்க்கெட் இறங்குனால எல்லா பேங்க்ஸும் எல்லா ஸ்டாக்ஸும் இறங்குனால இதுவும் இறங்கியிருக்கு. ஸோ 284 வரைக்கும் போயிட்டு இப்போ 368 இருக்குது. ஸோ இது இன்னும் போக வேண்டிய ஸ்கோப் இருக்குது. எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா 540 வரைக்கும் சான்ஸ் இருக்குது ஸ்கோப். இது வந்துட்டு 100% போகும்னு நான் வந்துட்டு கேரண்டி கொடுக்கல. பேசிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக இது சொல்கிறேன். ஸோ இப்படி இந்த ஷேர் வந்துட்டு இவ்வளோ தூரம் உங்களுக்கு 500 ஸ்கோப் இருக்கும். இன்னும் ஒரு 100 to 150 points. நிஃப்டி அதாவது 12,500 இருக்கும்போது இது 540 இருக்குது. நிஃப்டி இறங்குறதுனால இதுவும் இறங்கியிருக்கு. திருப்பி நிஃப்டி மெதுவாக ஏறுறதுனால இந்த ஸ்டாக்ஸும் இப்படி ஏறிட்டுருக்கு. ஸோ இன்னொரு பேங்க் பார்க்கலாம், ஆக்சிஸ் பேங்க் பார்க்கலாம் நம்ம. ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 rupees டவுன் ஆகிருக்கு. 6 monthsல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ 1 monthலேயே பார்த்திங்கன்னா 470 போயிட்டு
417 வந்திருக்கு, திருப்பி 450 போயிருக்கு. இந்த மாதிரி ஆசிலேஷன்லேயே தான் இருக்கும். நம்ம சில முக்கியமான ஸ்டாக்ஸ் தான் ஷேர் மார்க்கெட்டில் பண்ணணும். ஷேர் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5000 ஸ்டாக், 1500 ஸ்டாக்ஸ், மொத்தம் 5000 ஸ்டாக் கிட்டத்தட்ட இருக்குது. அதில் நம்ம பெஸ்ட்டு ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணோம். நல்லா வாலட்டிலாக இருக்குது, எல்லாருமே பை அண்ட் செல் பண்ணுறத வச்சு தான் இது பண்ண. அதெல்லாம் ட்ரைனிங்கில் கவர் பண்ணியிருப்பேன். ஆக்சிஸ் பேங்க் பார்த்திங்கன்னா 6 மந்த்தில் 750 740 அந்த ரேஞ்சில் இருந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ரொம்ப வேல்யூ கம்மியாக இருக்குது, அதாவது 445 இருக்குது ஷேர் ப்ரைஸ். ஸோ இது வந்துட்டு நீங்கள் லாங் டேர்முக்கு வாங்கும்போது நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிவிட்டு 1 இயராக உங்களுக்கு இந்த ப்ரைஸில் வந்தால் விற்றுடு, இல்லை இந்த ப்ரைஸ் வந்தால் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிடு அப்படிங்கிற ஆர்டர் நான் எப்படி போகிறதுன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடே ட்ரேடிங்னு ஒன்று இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் உங்ககிட்ட 100 இருந்ததுன்னா 1000 ருபீஸ்க்கு வாங்குகிற ஸ்டாக்ஸ் அலோவ் பண்ணுவாங்க. அதாவது எக்ஸ்ட்ரா லிவரேஜ் தருவாங்க ப்ரோக்கர்ஸு. அதெல்லாம் எப்படின்னு உங்களுக்கு மேலே கார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ பார்த்துக்குங்க. ட்ரைனிங்கில் இருக்கும், கவர் ஆகும். ஸோ இப்போ நம்ம ஒரு ஜிடிடி ஆர்டர் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டர் பேர் என்ன அப்படின்னா, குட் டில் ட்ரிகர்ட். எனக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸ் வந்தால் வாங்கு, இந்த ப்ரைஸ் வந்தால் எனக்கு செல் பண்ணிடு, டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடு அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்க் எடுத்துக்கிறேன், நான் ஒரு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எடுத்துக்கிறேன். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு 201 இருக்குது. இது வந்துட்டு சிஎன்சி 2 ஆப்ஷன் இருக்குது. எம்ஐஎஸில் வாங்கினா உங்களுக்கு 35 ரூபா இருந்தால் போதும். இங்கே வேல்யூ மாறிச்சு. இதுதான் நான் வந்துட்டு அந்த லிவரேஜுன்னு சொல்ல இன்ட்ராடே. அதாவது உங்களுக்கு 200 ரூபா இருக்கிற ஸ்டாக்கை 35 ருபீஸ் இருந்தால் போதும் வாங்கலாம். இதே மாதிரி அப்போ நீங்கள் 200னா 6 ஸ்டாக் வாங்கலாம். ஸோ 6 ஸ்டாக் வாங்கும்போது ப்ரைஸ் 1 ருபி ஏறிச்சுன்னா 6 ருபீஸ். ஆனால் அதே சைட் டவுன் சைடில் போனால் உங்களுக்கு 6 ருபீஸும் லாஸ் ஆகும் அந்த மாதிரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஜிடிடி ஆர்டர் க்ரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டாக் வாங்குகிறேன், இங்கே ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுறேன். அதாவது எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் கீழே வந்தால் எனக்கு செல் பண்ணிடு, லாஸ் மினிமமாக எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் வேணால் ப்ராஃபிட் புக் பண்ணிடு அப்படின்னு நம்ம சிஸ்டம்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன். ஏன்னா நீங்கள் ஆஃபீஸ் போகிறவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம இது பண்ண முடியாது, அதாவது இது வாட்ச் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஷேர் ப்ரைஸ் வந்துட்டு மேலே ஏறும், கீழே இறங்கும், அன்எக்ஸ்பெக்டடாக ரொம்ப கீழேயும் போகிறோம். ஒரு ரேஞ்ச் வந்தால் ஒரு 10% 15% வந்தால் ரிட்டர்ன்ஸ் நம்ம டார்கெட் செட் பண்ணிவிட்டு இது போயிடுவோம். ஸோ வந்துட்டு ஒரு டார்கெட் வந்துட்டு ஒரு 15% வைக்கிறேன். ஸோ இது 15%னா நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கலாம். 10%னா 20 ரூபா, 15%னா உங்களுக்கு இன்னொரு 10 ரூபா அந்த ரேஞ்சில் வந்தால் இதில் 200ல் 10%னா எவ்வளோ உங்களுக்கு 20 ருபீஸு, 15%னா ஒரு 25 ருபீஸ் வரும். ஸோ இன்னொரு 25 ரூபா எப்போ வருதோ 1 or 2 மந்த்ஸில் வருதா விற்றுட்டு, இல்லை கீழே பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு 190 அந்த பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணி நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்ம செட் பண்ணும்போது உங்களுக்கு பை கொடுத்துருவீங்க, உடனே ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிரு. இந்த 2 ஆர்டரும் செட் ஸ்டாப் லாஸ் ட்ரிகரும் உங்களுக்கு இங்கே வந்துடும். இதை போய் பார்க்கலாம், ஜிடிடின்னு இருக்குது. இதை வேணால் நீங்கள் ஃபர்தராக மாடிஃபை பண்ணிக்கலாம், இல்லை இது பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். மாடிஃபை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ரெகுலராக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி இது வந்துட்டு செல்லை வந்துட்டு மாடிஃபை பண்ண. ட்ரிகர் இந்த ப்ரைஸ்க்கு வந்தால் ட்ரிகர் பண்ணு, இந்த ப்ரைஸில் வந்தால் செல் பண்ணு, ஸ்டாப் லாஸை இந்த ப்ரைஸுக்கு வந்தால் செல் பண்ணிடு, டார்கெட்டை இது பண்ணி வச்சுக்கலாம், மாற்றி வச்சுக்கலாம். நம்ம 15% போது 230 வச்சுருக்கோம், இல்லை எனக்கு இன்னும் ஒரு 220 வந்தாலே விற்றுடு அப்படிங்கிற 9% ஆஃப் லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் அப்படிங்கும்போது இங்கேயும் நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம், எவ்வளோ குவான்டிட்டி செல் பண்ணுறீங்க, எவ்வளோ இது அப்படிங்கிறது. ஸோ 220 ட்ரிகர் ஆகும்போது 221 220. ஸோ இந்த ப்ரைஸ், இந்த ட்ரிகர் ப்ரைஸ் எதுக்குன்னா, அது வரைக்கும் உங்களோட ஆர்டர், உங்களோட ஆக்சுவல் நீங்கள் எந்த ப்ரைஸில் விற்கணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு இன்ஆக்டிவாக இருக்கும். இந்த ட்ரிகர் ப்ரைஸ் தான் இந்த ப்ரைஸை ட்ரிகர் பண்ணிவிடும் செல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தான் ஸ்டாப் லாஸ்க்கும் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் வந்துட்டு எந்த ப்ரைஸ்க்கு வைக்கிறீங்க அதை ட்ரிகர் பண்ணிவிடும் இந்த பை ப்ரைஸ். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கலாம். எப்பவுமே ட்ரிகர் வந்துட்டு பை ப்ரைஸ் விட கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அது வந்தோன்னே உடனே அடுத்தது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கலாம் நீங்கள். இதே மாதிரி உங்களுக்கு வேரியஸ் ட்ரான்சாக்ஷனுக்கு ஒன்லி பை அண்ட் செல் அதாவது உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா டார்கெட் கேன்சல் ஆயிரும், டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸ் கேன்சல், அதாவது ஒன் கேன்சல் அதர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆர்டர் பேர். ஸோ இது வந்துட்டு ஆஃபீஸ் கோயர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை அப்படின்னா எனக்கு டெய்லியும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா ஆஃப்டர் மார்க்கெட் ஆர்டர்னு ஒன்று இருக்கும், ஏஎம்ஓன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்துட்டு மார்க்கெட் முடிஞ்சோன்னே 3:30க்கு அப்புறம் நீங்கள் வேணால் இதில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டே உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எக்ஸிக்யூட் ஆகிக்கும். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, லைவ் டெமோவும் பார்த்துட்டோம், எந்த மாதிரி ஆர்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம்.
அதுக்கப்புறம் எப்படி நம்ம எந்த ரெஃபரன்ஸ் வச்சு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் இப்போதைக்கு பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படிங்கிறதும் பார்த்துட்டோம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சார்ட்டும் சில ஸ்டாக்ஸ் அனலைஸும் பண்ணிட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் ஐடியா கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு இன்னொன்று முக்கியமானது என்ன அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியும் பார்த்திங்கன்னா நம்மளோட லைவ் வருவேன் யூடியூப்பில், நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. டெய்லியும் மார்க்கெட் அப்டேட்ஸ், இன்றைக்கி எப்படி இருக்கும் மார்க்கெட் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ரெகுலராக வரும் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோ போட்டிருக்கேன், இன்றைக்கி லைவ் இருக்கும், நீங்கள் சேனலில் போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் எப்படி இருந்தது, என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஸ்டாக்ஸு, ரிசல்ட்ஸு, நியூஸு, இந்த மாதிரி வேரியஸ் இன்ஃபர்மேஷன் இருக்கும். உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, ட்ரேட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஈஸியாக இருக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இது டவுட் இருந்தால் அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறது மேலேயும் கொடுத்துருக்கேன். ஏதாவது வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பபாய்.